சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நானேயோர் தவம் செய்தேன், சிவாய நம எனப் பெற்றேன். தேனாய் இந்நமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேனுக்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே. தங்க சிவாய நம யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் வணக்கம். சில நாட்களுக்கு முன்பாக நால்வர் விழா புதுக்கோட்டை நகரத்தில் நடைபெற்றது. ஒரு நகரமே கைலாய கோட்டையாக மாறிப்போனது. ஆச்சரியமும் அதிசயமும் கலந்த பார்வை மக்களின் கண்களில். இப்படி ஒரு விழா நடக்குமா, நடத்த முடியுமா என்ற கேள்வி மக்கள் மனங்களில். ஏனென்றால் இது ஒரு அரசியல் கூட்டமோ, திரைப்பட ஷூட்டிங் என்றாலோ, விஐபி வீட்டு திருமணம் என்றாலோ மக்கள் வியக்க வாய்ப்பில்லை. இது ஆன்மீக கூட்டம் என்பதால், அடியார்கள் கூட்டம் என்பதால் பெரும் பெரும் தலைமை ஆதீனமோ அருள்வாக்கு சாமியார்களோ வராமல் அரகரா சிவசிவா என்றும் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற முழக்கங்கள் விண்ணதிர, விபூதி பிரியர்களாக சிவசிவா என்று திருநீற்றினை புண்டரீகமாக நெற்றியில் பூசி, கழுத்தில் உருத்திராக்க மாலைகள் அணிந்து, கண்டமணி அணிந்து, பிற முறைகள் எல்லாம் இறைவனை தேடிச் செல்ல வழிகாட்டும். ஆனால் திருமுறைகளுக்கு மட்டுமே இறைவனையே நம்பால் வரச் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளது என்பதை அறிவுபூர்வமாகவும் ஆன்மபூர்வமாகவும் இறையருள் மூலமாகவும் உணர்ந்த அடியார் பெருமக்கள், உயிர் தனது வினைகளை தானே கழித்து கொள்ள முடியுமா? முடியாதே. பிறகு என் செய்வது? அது சார்ந்துள்ள கருவிகளை இறைப்பணியில் ஈடுபடுத்தி அதன் மூலம் வினைகளை கழிப்போமே, நம் உயிரை நல்வழிக்கு எடுத்து செல்வோமே என்பதை உணர்ந்தவர்கள் என்பதாலும், நாம் இந்த உலகிற்கு மனிதர்களாக வந்ததே இறையை உணர என்பதை அறிந்தவர்கள் என்பதாலும், உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் யார் உளரோ. நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புன்சடை நின்மலனை, மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையாய் என்ற நாவுக்கரசரின் திருவாக்கை ஏற்று நெஞ்சத்தில் இருத்தி, உடலுக்கு உணவு தேவை, உயிருக்கு தமிழ் வேத பாடல்களும் திரு ஐந்தெழுத்தும் இறை சிந்தனையுமே என்பதை உணர்ந்து, இந்த தமிழ் வேத பாடல்களை 12 திருமுறை தந்தவர்களை கொண்டாடும் விதமாகவும், அவர்கள் அருளிய திருமுறைகளை கொண்டாடும் விதமாகவும், என்சான் உடம்பிற்கு தலையே பிரதானம் என்பதால் திருமுறைகளை தங்களின் தலைமேல் சுமந்து கொண்டும், அன்னையோடு அப்பன் இடப வாகனத்தில் வந்தருளி 3 வயது சீர்காழி பிள்ளைக்கு ஞான பாலூட்டி, தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவன் மதிசூடி, காடுடைய சுடலைப்பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் என்று தன் உள்ளத்தை கவர்ந்த கள்வன் இறைவன்தான் என்று 3 வயது பிள்ளையை ஞான குழந்தையாக மாற்றி பதிகம் பாட வைத்து, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறி குய்ப்பது, வேதம் 4லும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமசிவாயவே என்று நமசிவாயத்தின் அருளை பாடி பரவிய திருஞான சம்பந்தரையும்,
சமண மதத்தை தழுவியிருந்த வாசிகரை சூளை நோய் கொடுத்து ஆட்கொண்டு சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலிற் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயவே என்று தன்னை கடலில் கட்டி போட்ட பொழுதும் மனம் தளராமல் எனக்கு துணை நமச்சிவாயன் இருக்கின்றான், நமசிவாயவே என்று பதிகம் பாடி கல்லோடு மிதந்து கரை சேர்ந்த திருநாவுக்கரசர் பெருமானையும் சுந்தரன் என்ற அழகனை ஓலை கொடுத்து ஆட்கொண்டு சுந்தரா சுந்தர தமிழால் பாடு என்று பித்தா என்று அடியெடுத்து கொடுத்து பாட வைத்தவரும் மற்று பற்றனக்கின்றினின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன் கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரிற் பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமசிவாயவே என்று பாட வைத்து பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் நான் அடியேன் பரமனையே பாடுவார் அடியாருக்கும் அடியேன் சித்தத்தை சிவன்பாலே வைத்தாருக்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன் என்று இறைவனின் அடியவர்க்கெல்லாம் நான் அடியேன் நான் அடிமை என்று சுந்தரர் பெருமானையும் திருவாத ஊரார் என்ற அமைச்சனுக்கு தன் திருவடி கொடுத்து ஆட்கொண்டு செய்த விளையறியேன் சேவடியே கைதொழுதேன் என கைதொழ வைத்து வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே அரா பூண்பவனே பொங்கு கங்கைச்சடை செருப்பவனே நின் திருவருளால் என் பிறவியை வேறு அறுப்பவனே உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே என்று அடைக்கலம் புகுந்து சாதல் பிறப்பு என்னும் தடஞ்சுழியில் தடுமாறி காதலின் மிக்கு அணி இளையார் களவியிலே விழுவேனை மாதொரு கூறு உடையபிரான் தன்கழலே சேரும் வண்ணம் ஆதி எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே ஆர்பெறுவார் அச்சோவே என்று ஞான நிலையடைந்த கருவாசகம் போக்கும் திருவாசகம் தந்த மாணிக்க வாசகரையும் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நிலைகளை இந்த நால்வர் வழிகளில் அடியார்கள் பின்பற்றினால் இறைவனின் திருவடி நிழலில் இருக்கலாம் பிறவா நிலை அடையலாம் என்பதை நிரூபிக்கும் வகையில் புதுக்கோட்டை நகரின் ராஜ வீதிகளில் ரதத்தில் ஏற்றி திருவீதி உலா வந்தது கண்கொள்ளா காட்சி. அடியார் பெருமக்கள் திருமுறைகளை அழகான பெட்டகங்களில் மலர் மாலை சாற்றி சிவசிவா என்ற கோஷமிட்டு சுமந்து வந்தார்களே, ஆகா எவ்வளவு ஒரு அருமையான காட்சி தெரியுமா! திருநீறு இடாத நெற்றிப்பால். எனவே அனைவரும் திருநீரை பூசி சிவானந்தம் அடையுங்கள் என்று சாலை ஓரம் வேடிக்கை பார்த்தவர்களுக்கெல்லாம் திருநீறு அணிவித்தார்களே, அது எவ்வளவு பெரிய சிறப்பு! இறைவனை மகிழ்விக்க தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற மகுடத்தோடு கோலாட்டம் அடித்து வந்தார்களே சிறுமிகள். ஆகா, மாணிக்க வாசகர், அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் என குழந்தைகள் வேடமிட்டு ஞான குழந்தையாக நடந்து வந்தார்களே, என்ன சொல்வது! பரமனும் பார்வதியுமாய் வேடமிட்ட குழந்தைகள் பரமனாகவும் தேவியாகவும் மாறிப்போனார்களே, அதை நான் எப்படி சொல்வது?
திருமுறை கோயில் தேரில் வந்தது மிக மிகச் சிறப்பல்லவா? வந்த அடியார்கள் எல்லாம் வேடமிட்டு வந்த பரமேஸ்வரனிடம் ஆசி பெறுவதா, பார்வதியிடம் ஆசி பெறுவதா, நால்வராக வேடமிட்டு வந்த குழந்தை அடியார்களை வணங்குவதா, அடியாருக்கும் அடியேன் என்று 1000 சிறுவர்கள் வந்தார்களே அவர்களை வணங்குவதா, திருமுறைகளை வணங்குவதா, திருமுறையை சுமந்து வரும் அடியார்களை வணங்குவதா, நால்வர் திருமேனியும் ஞானங்களாக உலகுக்கு வழிகாட்டி சென்றனரே அவர்களை வணங்குவதா என்று திணறித்தான் போனார்கள். திருவீதி உலா முடிந்து திருமுறைகளுக்கு 1008 போற்றி சொன்னதும், அதிகாலையில் 1000 அடியார்கள் சிவபூஜை செய்ததும் விழாவிற்கு கலசம் வைத்தது போன்றல்லவா இருந்தது. அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் அன்னம்பாளிப்பு, சொற்பொழிவு, பரதநாட்டியம் என விழாவை மெருகூட்டி கொண்டே இருந்தார்களே. இது போன்ற விழா அடுத்தது எந்த நகரில் என அடியார்களும் பொதுமக்களும் ஆவலோடு எதிர்பார்த்து கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள். பெரிது பெரிது புவனம் பெரிது, இந்த புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகனோ கரியமால் உந்தியில் வந்தோ, கரியமாலோ அலைகடலுள் ஓர் ஒடுக்கம், அலைகடலோ குறுமுனியின் கையிலின் அடக்கம், குறுமுனியோ கலசத்தில் பிறந்தவன், கலசமோ அரவத்துக்கு ஒருதலை பாரம், அரவமோ உமையவள் சிறு விரல் மோதிரம், உமையவளோ இறைவனோ தம் பாகத்துள் ஒடுக்கம், அந்த இறைவனோ தொண்டர்தம் உள்ளத்துள் ஒடுக்கம். இந்த தொண்டரின் பெருமையை சொல்லவும் முடியுமோ? உலகையே நல்வழியில் கூட்டிச் சென்ற நால்வரின் பாதையில் நாமும் சென்று இறை அனுபவத்தில் திளைத்து பிரபா பெருநிலையை அடைவோம். விழா குழுவினர் அனைவரையும் என் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி என்னுடைய மனம் மெய் மொழிகளால் வணங்குகின்றேன். சிவாய நம. திருமுறைகளை சுமந்து வந்திருக்கின்ற 300 அடியவர் பெருமக்களினுடைய முற்றாமரை மலர்களை பற்றி வணங்குகிறோம். அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய அடியவர் பெருமக்கள் அமர்ந்து